Welcome back, students. So, in the last session, we have completed the chordates, and in this session, we will see the vertebrates, especially the first one. You know what are the vertebrate here? இந்த இதில் vertebrates என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்மளோட vertebral column. So, vertebral column ஓட structure இதுதான். And this is the last one is the coccyx region. And this is the human vertebrates, you know that. And this is the front and crane. And it's one of the reptiles. Yes, reptile. And yes. So vertebrates la இந்த மாதிரியான general characters இருக்கு, and we will go to the fishes characters. And the first one is the chordate character, chordate cladogram. So what is cladogram அப்படினு பாத்தீங்கன்னா, cladogram is the it tells about the number of species relating between them. Like ஒரு graphical ஒரு இந்த மாதிரியான ஒரு pictorial representation கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த what is that the relation அத நம்ம சொல்றதா வந்து actually அந்த cladogram அப்படினு நம்ம சொல்லலாம். And here you can see இது எல்லாமே வந்து time அப்படினு சொல்லுவாங்க. இங்க வந்து x axis and y axis like graph மாதிரி தான். And in the y axis they mark it as time or millions of years ago. And அது எப்படி classify, இது கீழ இருக்கிறது வந்து ancestor chordate ஓட ancestors கொடுத்திருக்காங்க. And இது உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகலனாலும் நீட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So please listen. The first one is a quaternary period, that is 2% and tertiary. And first of all இது ஆர்டர்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம சொல்லணும் Ordovician, Silurian, Devonian, Carboniferous and Permian, Triassic, Jurassic, Cretaceous, Tertiary and Quaternary. So quaternary இப்போ நம்ம presentல இருக்கிறது. இப்போ இதுல ஒவ்வொரு பீரியட்ஸ்லயும் ஒவ்வொரு டைம் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே வந்து அதுல ஒரு சில அனிமல்ஸ் வந்து பர்டிகுலரா வந்து அதிகமாவே இருக்கும். லைக் இங்க பாத்தீங்கன்னா டிவோனியன் அண்ட் ஈவன் கார்பனிஃபரஸ் எடுத்தீங்கன்னா கார்பன் ரிச் அந்த டைம்ல இருந்தது. அண்ட் இன்கேஸ் ஜுராசிக் நமக்கு தெரியும், தட் இஸ் ஜுராசிக் அப்படின்னு சொல்லும் போது இந்த நேரத்துல வந்து டைனோசார்ஸ் அதிகமாவே இருந்தது. அண்ட் கார்டேட் ஆன்சஸ்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே we will see about the ostracoderms. So we know that it's an extinct one. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏனாத்தன்ஸ்ல பார்த்தோம் ostracoderms, they are extinct one. And the placoderms, it is also extinct. Actually even though placoderms சொல்லும்போது shark it won't comes under that, but the scales வந்து actually அதே மாதிரி இருக்கும் நம்ம சொல்லலாம். So placoderms are the extinct ones. And acanthodians பார்த்தீங்கன்னா இதுவும் extinct ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. And primitive amphibians அதுவும் extinct ஆயிடுச்சு. And primitive reptiles they also extinct. So இது எல்லாமே வந்து extinct ஆன நம்மளோட ancestors. So இந்த ostracodermsல இருந்து தான் extinct ஆகிறதுக்கு முன்னாடி we are getting some animals like jawless fishes. அதுல நம்ம 2 classes நம்ம பார்த்தோம். And இதுல வந்து then placoderms பாத்தீங்கன்னா அதுல இருந்து தான் we are getting like cartilaginous fishes அப்படின்றது கிடைக்குது. And acanthoderms then the primitive இதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா see the acanthodians இதுல இருந்து மாடர்ன் போனி ஃபிஷஸ், இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் போனி ஃபிஷஸ் எல்லாமே அதுல இருந்து தான் நமக்கு வந்திருக்கு. அண்ட் பிரிமிட்டிவ் ஆம்பிபியன்ஸ்ல இருந்து தான் இப்ப இருக்கக்கூடிய ஆம்பிபியன்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி முன்னாடி இருந்த பிரிமிட்டிவ் ரெப்டைல்ஸ் இருந்து தான் இப்ப இருக்கக்கூடிய ரெப்டைல்ஸ் வருது. அந்த ரெப்டைல்ஸ் ரெண்டா லாஸ்டா கிளீவ் ஆகும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஸோ ஜென்ரலி இட் இஸ் கிளீவ்ட். ரெப்டைல்ஸ் அப்படின்றது வந்து கிளீவ் ஆகும்போது one is a birds and one is a mammal. Actually let me explain with some other place. Yes, here I can explain. So first of all vertebrates origin ஆகும்போது first start ஆகுறது அதோட order wise அப்படின்னு பாத்தீங்கன்னா first one is the fishes, and second one is the amphibian, and third one is the reptiles, and the fourth actually fishes first origin ஆகும், then அதுல இருந்து amphibian, then அங்க அதுல இருந்து reptiles, and it just classified into 2 types. The one is the bird and the another one is the mammals. இப்படிதான் அதோட ஆரிஜினேஷன் அப்படின்றது இருந்தது. ஸோ இதுக்கு பிஃபோர் நம்ம பார்த்த இந்த ஆஸ்ட்ரோகோடர்ம்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க, பிளாக்கோடர்ம்ஸ் இதெல்லாமே வந்து வாட்டர் அனிமல்ஸ் தான்.
லைக் அது எல்லாமே வந்து ஃபிஷஸோட ஆன்சஸ்டார். இந்த ஃபிஷஸோட ஆன்சஸ்டார் வந்து ஃபிஷ், தென் அதுல இருந்து ஃபிஷஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஃபிஷஸ் நமக்கு தெரியும், we know that they are all lives in the ocean. அது எல்லாமே ஓஷன்ல இருக்கக்கூடியது அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், வாட்டர் அனிமல்ஸ் தான். அப்போ இதோட கம்ப்ளீட் எக்ஸ்கிரீட் சிஸ்டமா இருக்கலாம், ரீப்ரொடக்ஷனா இருக்கலாம், எல்லாமே வந்து அது வாட்டர்ல இருக்கிற அனிமலுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இதுக்கு இருக்கும். அண்ட் தென் அதுல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சம் டைப் ஆஃப் அனிமல் ஃபார்ம்ட் இன் த நேம் ஆஃப் ஆம்பிபியன். ஆம்பிபியன், we know the characters of amphibian. Like amphibian சொல்லும்போது they can live both in water as well as land. அதால வந்து வாட்டர்லயும் இருக்க முடியும், லேண்ட்லயும் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் தே லிவ் இன் வாட்டர் அண்ட் சம்டைம்ஸ் தே லிவ் இன் த லேண்ட், அந்த மாதிரி கண்டிஷன்ல வராங்க. அண்ட் ரெப்டைல்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் த பிரிமிட்டிவ் மோஸ்ட் லேண்ட் அனிமல்ஸ். ஸோ மற்ற இது நம்ம சொல்றதை விட வெர்டிபிரேட்ஸ் நம்ம வந்து ரெப்டைல்ஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு கம்ப்ளீட் வாட்டர்ல இல்லாம ஒரு கம்ப்ளீட் லேண்டுக்கு வரக்கூடிய அந்த அனிமலா இருக்க ஆரம்பிச்சது. எக்ஸப்ட் crocodiles, because crocodiles they can live both in land and water. so அது amphibiaல வராது, it comes under reptiles. அண்ட் அந்த ரெப்டைல்ஸ் வந்து ரெண்டா க்ளீவ் ஆகுது. அதாவது லேண்ட்ல வாழக்கூடிய மேமல்ஸ் அப்படின்னும், அந்த இடத்துல வந்து ட்ரீயை யூஸ் பண்ணி அதுல வாழக்கூடிய அனிமல்ஸ் நம்ம பேர்ட்ஸ் அப்படின்னு, அண்ட் யூஸ் விங்ஸ் ஃபார் த மூவ்மெண்ட் பர்பஸ், ஃபார் ஃப்ளையிங் அடாப்டேஷனுக்காக அதுக்கு அந்த ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இதுதான் வந்து நம்ம இங்க சொல்ல இருக்கக்கூடிய கார்டேட்ஸோட கிளாடோகிராமோட சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். And we will see one by one. The first one is the pisces. Fish lives in nearly every single aquatic habitat imaginable. So எல்லா இடத்துலயுமே aquatic habitat சொல்லிட்டோம். அப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லலாம். ஈவன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர், லகூன்ஸ், இந்த மாதிரி பிளேஸ் எந்த இடத்துலனாலுமே வந்து ஃபிஷஸ் வாழக்கூடியது. Fish are aquatic vertebrates characterized by fins, scales and gills. ஃபிஷ்ஷோட கேரக்டர்ஸ் நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் சேயிங் லைக் ஃபின்ஸ். அதுல மீன் வீட்டுல வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாத்துருந்தீங்கன்னா அந்த ஃபின்ஸ் எல்லாமே கட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கேல்ஸ், தமிழ்ல செதில் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார், இப்போ நமக்கு எப்படி ஸ்கின் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஸ்கேல் வந்து ப்ரொடெக்ஷனுக்காகவும், அட் த சேம் டைம் இட் இஸ் ஆக்ட் ஆஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சென்சரி ஆர்கனுக்காக அது இருக்கும். அண்ட் கில்ஸ் இருக்கும் ஃபார் த ரெஸ்பிரேஷன் பர்பஸ். And fish were the first vertebrate to evolve. Vertebrates நம்ம இந்த இடத்துல, because vertebrates நம்ம சொல்லும் போதே vertebral column தான் மெயினா நம்ம சொல்லுவோம். இப்போ vertebral column உள்ள ஒரு first அனிமல் எதுன்னு பாத்தீங்கன்னா fish தான். At the same time they have the vertebral column from the head to tail region. அது வரைக்கும் அதால கம்ப்ளீட்டா அதுக்கு இருக்கு நம்ம சொல்லலாம். And fish have lateral line system. லேட்டரல் லைன் சிஸ்டம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி அதுக்கு போகும். அண்ட் இட் இஸ் த லேட்டரல் லைன் சிஸ்டம் தே கேன் யூஸ் ஃபார் சென்சரி. இட் இஸ் ஒன் ஆஃப் த சென்சரி ஆர்கன். அந்த லேட்டரல் லைன் சிஸ்டம் வந்து சென்சரி ஆர்கன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். எந்த பர்பஸ்னா மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஒரு டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய சால்ட் எப்படி இருக்கு, ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த லேட்டரல் சிஸ்டம் இருக்கும். அண்ட் ஈவன் தே ஹேவிங் லைக் நியூரோமாஸ்ட் ஆர்கன் அப்படின்றதும் இருக்கும். அண்ட் ரியோ ரிசெப்டார் லைக் வைப்ரேஷன்ஸ், வாட்டர் கரண்ட், இது எல்லாமே அதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தே ஹேவிங் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ வெர்டிபிரேட்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம சொல்லும் போது வெர்டிபிரேட் அனிமல்ஸ்ல வரக்கூடிய எல்லா அனிமல்ஸ்க்குமே we and the vertebrate animals are having a closed circulatory system. Here the blood circulation is occurred in the blood vessels itself and it is restricted in the blood vessels itself. அதோட சர்க்குலேஷன் நடக்கும்போது பிளட் வெசல்ஸ்குள்ள தான் போயிட்டு இருக்கும். ஓப்பன் சர்க்குலேட் சிஸ்டம் மாதிரி இதுக்கு இருக்காது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஸ்கேல்ஸ் நம்ம சொல்லும்போது வி ஹேவ் சீன் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல். அதுல வந்து இதுக்கு நிறைய அனிமல்ஸ்க்கு, நிறைய ஃபிஷ்க்கு ஒவ்வொரு விதமான ஸ்கேல்ஸ் இருக்கும். பிளக்காய்டு ஸ்கேலுக்கு எந்த அனிமலுக்கு பிளக்காய்டு ஸ்கேல் இருக்கும், எந்த அனிமலுக்கு டீனாய்டு ஸ்கேல் இருக்கும், எந்த அனிமலுக்கு ராம்பாய்டு ஸ்கேல் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பிளக்காய்டு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஷார்க் இருக்கு. ஷார்க்கு ஆக்சுவலாக பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் இருக்கும். அதே வந்து போனி ஃபிஷ்க்குலாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவிங் சைக்ளாய்டு ஆர் டீனாய்டு ஸ்கேல்ஸ் இருக்கும். லைக் அது முன்னாடி இருந்த பிரிமிட்டிவ் ஃபிஷஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கேனாய்டு ஸ்கேல்ஸ் அப்படின்னு ஒரு விதமான ஸ்கேல்ஸ் இருக்கும். இந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே அதோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் அட் த சேம் டைம் இட் ஆக்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த சென்சரி பர்பஸ், சென்சரி ஆர்கனாகவும் அது யூஸ் ஆகும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த
லைக் ஈவன் பாலிப்டெரஸ் இதுக்கு வந்து நம்ம கேனோடிஸ்கேல் சொல்லலாம். அண்ட் ஸ்விம் பிளேடார் கண்ட்ரோல்ஸ் buoyancy. ஸ்விம் பிளேடார் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் buoyancy பர்பஸ். லைக் மெயினா வந்து தண்ணியில மிதக்குது. ஏன்னா வி நோ தட் ஃபிஷ் வந்து வி காண்ட் ஈவன் ஸ்விம் ஃபார் லாங் டைம். நம்ம ஈவன் நம்ம ஹியூமனாவே இருந்தாலுமே நம்மளால அதிக நேரம் ஸ்விம் பண்ண முடியாது. வி மே ட்ரவுன். ஆனா வந்து ஃபிஷ் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கும், buoyancy கண்டிஷன்ல வச்சுக்கோ. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் தட் இஸ் அ ஸ்விம் பிளேடர் பர்பஸ். அந்த அனிமல்ஸ்க்கு ஸ்விம் பிளேடர் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்கும். அந்த ஸ்விம் பிளேடர் யூஸ் ஆகுறதுனால ஸோ அந்த ஸ்விம் பிளேடர் அப்படின்றது வந்து அது ஒரு அந்த buoyancy கண்டிஷன். buoyancyனா மிதக்கிற தன்மையில தான் வந்து நம்ம buoyancyன்னு சொல்லுவோம். ஈவன் இப்போ லோட்டஸ்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த வாட்டர்ல வந்து அந்த வாட்டரோட மீடியம் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி அந்த buoyancy கண்டிஷன்ல அது இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து buoyancy கண்டிஷன்ல இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆர் எக் லேயிங். மேக்ஸிமம் இதுல இருக்கக்கூடியது எல்லாமே எக் லேயிங் தான். ஃபியூ ஃபிஷஸ் லைக் ஃபியூ லைக் மேமலா இருக்கக்கூடிய அந்த மாதிரி அனிமல்ஸ் தான் வந்து எஸ்பெஷலி வாட்டர்ல இருக்கக்கூடிய டால்ஃபினா இருக்கலாம், இந்த ஷார்க்ஸ் இதெல்லாமே இதுதான் வந்து குட்டி லைக் தே ஆர் விவிபாரஸ், தே ஆர் நாட் ஓவிபாரஸ். எக் லேயிங் அனிமல்ஸ் வி கால் இட் ஆஸ் அ ஓவிபாரஸ். ஓவிபாரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் மோஸ்ட் மூவ் பை கான்ட்ராக்டிங் ஆப்போசிட் மசில், தட் இஸ் எஸ் ஷேப்ல இருக்கும். கான்ட்ராக்டிங் மசில்ஸ் இருக்கும். அந்த மசிலை யூஸ் பண்ணி தான் அது ஆக்சுவலா மூவ் பண்ணும். அண்ட் ஸ்கின் ஆஃப் ஷாக்ரின், ஸ்கின் ஆஃப் ஃபிஷஸ் வந்து நம்ம என்ன சொன்னோம் ஷாக்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் பாலிஷிங் பர்பஸ். மேக்ஸிமம் இந்த ஷாக்ரின் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆர்னமெண்டல் பர்பஸ். ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஃபார் த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், டெக்கரேட்டிங் பர்பஸ்க்காகலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் த ஏர் பிளேடர் ஆஃப் ஃபிஷஸ் அது வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இஸ்ஸிங் கிளாஸ் அப்படின்வாங்க. ஸோ இஸ்ஸிங் கிளாஸ் அப்படின்றது வந்து க்ளூ லைக் க்ளூக்காகவும் ஜெல்லி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஜெல்லி பர்பஸ் அதுக்காகலாம் வந்து இந்த ஏர் பிளேடர் ஃபிஷஸோட ஏர் பிளேடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆம்பிள் ஆஃப் லோரன்சினி அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்கு. தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோ ரிசெப்டார். அண்ட் மேக்னோட்டோ ரிசெப்டார் பார்த்தீங்கன்னா ஷார்க்ல இருக்கக்கூடியது மேக்னோட்டோ ரிசெப்டார். அண்ட் லார்விவோரஸ் ஃபிஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பூசியா, லாபஸ்டர்ஸ் அண்ட் திலேபியா. ஸோ தீஸ் ஆர் த லார்விவோரஸ் ஃபிஷஸ். லார்விவோரஸ் ஃபிஷஸ் எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கிட்டயோ இல்லைன்னா வேற எந்த பிளேஸ்ல வந்து கொஞ்சமா தண்ணி இருந்தா கூட லைக் சின்னதா ஒரு குட்டையோ இல்ல ஓடையோ அந்த மாதிரி இருந்தா கூட மேக்சிமம் ஃபிஷ் சாரி மஸ்கிட்டோ வந்து எக் லே பண்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர், ஸ்டாக்னன்ட் வாட்டர் தான். தண்ணி எந்த இடத்துல தேங்கி இருக்கோ அந்த இடத்துல தான் மேக்சிமம் வந்து மஸ்கிட்டோ வந்து எக் லே பண்ணும். அப்போ இந்த லார்விவோரஸ் ஃபிஷஸ் இந்த லார்விவோரஸ் ஃபிஷஸை வந்து நம்ம வந்து ஒரு பாண்ட்லயோ இல்ல நம்ம ஒரு அந்த சின்ன சின்ன பிளேசஸ்ல நம்ம வளர்க்கும் போது அதுல மஸ்கிட்டோ எக் லே பண்ணாலுமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லார்விவோரஸ் ஃபிஷஸ் வந்து லார்விவோரஸ்னா லார்வாவை சாப்பிடக்கூடியது. ஸோ இங்க மஸ்கிட்டோட லார்வாவை இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இது சாப்பிடும். அதனால மஸ்கிட்டோட பாப்புலேஷன் கம்மியாகும். இது ஒரு நேச்சுரல் மெத்தடா நம்ம வந்து ஒரு நேச்சுரல் கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோஸ் நம்ம வந்து இதை செய்யலாம். இன்னொன்று வந்து மேக்ஸிமம் பாண்ட்ல எல்லாம் இதுதான் செய்வாங்க. ஆனா சின்ன குட்டை அந்த மாதிரி பிளேஸ்ல நம்ம வந்து லார்வியஸ் ஃபிஷஸ்ல நம்ம வளர்க்க முடியாது. பட் வி கேன் யூஸ் இன் த பாண்ட் ரீஜன் லைக் ஒரு ஏரி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மஸ்கிட்டோஸ் அதிகமாகவே ஈவினிங் டைம்ல மார்னிங் டைம்ல இருக்கும். இப்போ அங்க இருக்கக்கூடிய லார்வா வந்து இதை வந்து ஈஸியாவே வந்து சாப்பிட்ரும் சொல்லலாம். அண்ட் தென் and the next character என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 pairs of cranial nerves, sorry 10 pairs of cranial nerves வந்து இதோட பிரெயின்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து 10 pairs இருக்கு. அண்ட் வெபேரியன் ஆசிக்கிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. வெபேரியன் ஆசிக்கிள்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 4 போன் தான். அதுல 4 போன்ஸ் இருக்கும். கனெக்ட் ஏர் பிளேடர் டு த வித் இன்டர்னல் இயர். எப்படி நமக்கு இயர்ஸ் இருக்கு அதே மாதிரி இதுக்கும் இன்டர்னல் இயர் எல்லாமே இருக்கு. அந்த இன்டர்னல் இயரோட அது கனெக்ட் ஆகும். and they are having a 2 chambered heart, 1 auricle and 1 ventricle. அதுதான் 2 chamber. பட் சம் லங் ஃபிஷஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 3 chamber இருக்கும். 3 chambered இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 auricle and 1 ventricle. 2 chamberல 1 auricle 1 ventricle இருக்கும். 3 chamberல 2 auricle and 1 ventricle, காமனா ஒரு ventricle தான் இருக்கும். and they are having mesonephric kidney. and Protopterus, then Neoceratodus and Lepidosiran இதெல்லாமே lung fishes and diploid fishes அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல எஸ்பெஷலி லாட்டிமேரியா அது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கனெக்டிங் லிங்க் இன்வெர்டிபிரேட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அண்ட் யூ மே நோ தட் லைக் வெல்வெட் வார்ம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பெரிபாட்டஸ், இட் இஸ் a velvet worm.
இட்ஸ் a connecting link between the annelida and arthropod அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். இன் மொலஸ்கா கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த லேட்டிமேரியா அப்படின்றது வந்து vertebrate animalsல கனெக்டிங் லிங்க் கண்டிப்பா இருக்கும். கனெக்டிங் லிங்க் அப்படின்னாலே ஒரு ஃபைலம்க்கு இன்னொரு ஃபைலம்க்கு உள்ளதுதான். ஸோ இதை வந்து நம்ம லாட்டிமேரியா வந்து இட்ஸ் a connecting link and it is called as a coelacanth அப்படின்னுவாங்க. இட்ஸ் a connecting link between fishes and amphibia. பார்க்கிறதுக்கு ஃபிஷ் மாதிரி அப்பியரன்ஸ்ல இருக்கும். ஆனா அதோட அதுக்கு வந்து அதே மாதிரி ஆம்பிபியன் மாதிரி 4 limbs ஹைண்ட் லிம்ஸும் இருக்கும். அதுதான் வந்து இதுல இருக்கு ஸ்பெஷல். ஜஸ்ட் லைக் ஒரு ஃபிஷ்க்கு வந்து கால் கை கால்லாம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அந்த இந்த அனிமல் பார்க்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும். அண்ட் த லாட்டிமேரியா இஸ் த ஃபோர்ரன்னர்ஸ் ஆஃப் டெட்ராபோடா. டெட்ராபோடா வர்றதுக்கு இந்த அனிமல் ஒரு ரீசனா இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் தே ஆர் லிவிங் ஃபாசில். லிவிங் ஃபாசில்னா எப்போ எவல்யூஷன் நடந்தோ அப்போ வந்து இப்போ வரைக்குமே அதோட பாடியில சேஞ்சஸ் இருக்காத ஒரே அனிமல் தான் நம்ம வந்து லிவிங் ஃபாசில் சொல்லுவோம். அண்ட் டிவோனியன் பீரியட். ஸோ டிவோனியன் பீரியட் எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 400 million இயர்ஸ்க்கு முன்னாடி தான் டிவோனியன் பீரியட் நம்ம சொல்லியிருக்கோம். இட் இஸ் அ கோல்டன் ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ். அதாவது அந்த டைம்ல ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் ரொம்பவே அதிகமா இருந்தது. இட்ஸ் கால்டு கோல்டன் ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் சொல்லலாம். அண்ட் மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து சம்டைம்ஸ் வந்து மைக்ரேஷன் பொதுவாகவே அனிமல்ஸ்க்கு ஒரு காமனான ஒரு கேரக்டர். மைக்ரேஷன் ஒரு அனிமல் எதுக்காக பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்பஸ்க்காக பண்ணும் அப்படின்னா மெயின்லி சில அதோட பேசிக் நீட்ஸ்க்காக தான் பண்ணும். எஸ்பெஷலி ஃபார் ரீப்ரொடக்ஷனுக்காக அது மைக்ரேட் பண்ணும். இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் ரெண்டு விதமா இருக்கு. எமிகிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ளூர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போகணும்னா தட் இஸ் கால்டு எமிகிரேஷன். இமிகிரேஷன் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து உள்ள வராங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு இமிகிரேஷன். ரெண்டு விதமா இருக்கு. இப்போ இது நம்ம ஃபிஷ் சொல்லும் போது இதுல நம்ம பேர் மாறும். பட் மைக்ரேஷன்ன்றத ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மைக்ரேஷன் வந்து ஒன்று ஃபுட் சர்ச்சிங்காக இருக்கும். ஃபுட்டை வந்து தேடுறதுக்காக மைக்ரேட் பண்ணி போகும். இல்லைன்னா வந்து மேட்டிங் மெம்பருக்காக போகும். இல்லைன்னா கிளைமேட்டிக் சேஞ்சை தவிர்க்கிறதுக்காக அது போகும். அது மேட்டிங் ஆப்போசிட் பார்ட்னரை தேடுறதுக்காக போகும். அட் சேம் டைம் ரீப்ரொடக்ஷனுக்காக போகும். மேக்சிமம் நமக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பனிக்காலம் இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா ஃபாரின் பேர்ட்ஸ், அதாவது வெளிநாட்டுல இருந்து வேடந்தாங்களுக்கு வந்து மேக்சிமம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே வரும். அந்த பேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட பாடியில இருக்கக்கூடிய அந்த கலர் அந்த அந்த அனிமலே அந்த பேர்ட்ஸ் பார்க்கவே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்பவே அழகாவும் இருக்கும். பிகாஸ் தேர் ஆல் ஃபாரின் பேர்ட்ஸ் அண்ட் தே டிராவல் நியர்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 and 1000 கிலோமீட்டர் தாண்டி தான் வருவாங்க. நம்ம இருக்க மாதிரி அங்கங்க ஸ்டாப் பண்ணி உட்காந்துட்டுலாம் வரமாட்டாங்க. அட் த ஸ்ட்ரெச்ல அவங்க வந்து ஆக்சுவலா வருவாங்க. அட் இஸ் கால்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்வாங்க. இந்த பேர்ட்ஸ் வந்து எதுக்காக வந்து அந்த பனிக்கால நேரம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து அந்த ஊர்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பனியை விட அங்க அந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஎஸ்ஏவோ இல்ல யூகே ஆர் சம்திங் கனடா, எந்த ஊர் நீங்க ஊர் எடுத்தாலுமே எந்த ஒரு வெளிநாடு எடுத்தாலுமே அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டோட்டலா இங்க இருக்க விட ரொம்ப மோசமா இருக்கும். அப்போ ஆனா அதோட ப்ரீடிங் சீசன் அந்த நேரம் தான். அதனால வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அவ்வளோ ஒரு ஹார்ஷ் கண்டிஷன்ல அது எக்லே பண்ணி அதுல இருந்து ஹேட்ச் ஆகி வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதோட ஆஃப் ஸ்பிரிங் அதோட குட்டின்றத சர்வை பண்ணாது. அதனால அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனிமல் வந்து எந்த இடத்துல வந்து அதுக்கு கிளைமேட் வந்து நல்லா செட் ஆகுற மாதிரி அதுக்கு அடாப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த இடத்துக்கு அது வந்து மைக்ரேட் ஆகும். மேக்சிமம் அனிமல்ஸ் எல்லாமே லைக் பேர்ட்ஸ் எல்லாமே அதுக்கு ஏதுவான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியால நம்ம நிறைய இடத்துக்கு ஆக்சுவலா போகும். அதுல ஒண்ணு நம்ம வேடந்தாங்கல் நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துக்கு வந்து அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா எக் லே பண்ணிட்டு தென் அதை வந்து ஹேட்ச் ஆனதுக்கு அப்புறம் அதோட குட்டி கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு எப்போ வந்து பறக்க முடியுதோ அந்த நேரத்துல அதையும் சேர்த்து எடுத்து கூட்டிட்டு போயிடும். அதுதான் அதோட இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர். அது திரும்ப போயிடும். மைக்ரேஷன் அப்படின்றது ஒரு பர்பஸ்க்காக போவாங்க. அந்த பர்பஸ் முடிஞ்சதுமே திரும்பி அவங்களோட ஒரிஜினல் பிளேஸ்க்கு போகணும். தட் இஸ் அ மைக்ரேஷன். அதுதான் மைக்ரேஷன் நம்ம சொல்றது. அண்ட் இங்க நம்ம ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா there are two types of migration. The one is called anadromous fishes and the second one is called as the catadromous fishes. anadromous catadromousனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு விதமான லிவிங் ஹேபிட்ஸ் வச்சு நம்ம வந்து மைக்ரேஷனை பிரிக்கலாம். anadromous அப்படின்றது வந்து இந்த ஃபிஷ் எல்லாமே ஓஷன்ல இருக்கக்கூடியது. anadromous fishes ஓஷன்ல இருக்கக்கூடியது. ஓஷன்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மைக்ரேட் ஆகும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் லேயிங் த எக். அந்த இடத்துல வந்து எக் லே பண்றதுக்காகவே அவங்க மைக்ரேட் ஆவாங்க. ஒன்ஸ் எக் லே பண்ணதுக்கு அப்புறமா தே ஜஸ்ட் கோ பேக் டு தியர் ஒரிஜினல் பிளேஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கேட்டட்ரோமஸ் சொன்னதுக்கு அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கேட்டட்ரோமஸ் அப்படின்றது வந்து தீஸ் அனிமல்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ். தே
go to they migrate towards ஓஷனுக்கு இவங்க வந்து மைக்ரேட் ஆவாங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஆனோட்ராமஸ் அப்படின்றது ஓஷன்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு, இப்போ கேலிட்ராமஸ் அப்படின்றது ஃப்ரெஷ் வாட்டர் இருந்து ஓஷனுக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே வந்து எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒர்க் வந்து அவங்க எக்கை வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு மைக்ரேட் பண்ணி அந்த இடத்துல போய் லே பண்ணிட்டு திரும்பி வரணும். அதான் அவங்களோட வேலை. பட் ரெண்டுத்தோட ஒரு ஒரு ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனோட்ராமஸ் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போயிட்டு எக் லே பண்ணிட்டு திரும்பி வந்து அதால வர முடியும். அண்ட் மேக்சிமம் வந்து மைக்ரேட் ஆகக்கூடிய பேர்ட்ஸ் வந்து எதுவுமே சாப்பிடாது. நம்ம தான் வந்து எங்கேயான டூருக்கு இதெல்லாம் போறோம்னா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாமே எடுத்துட்டு போயிடுவோம். பட் இந்த ஃபிஷஸ் எல்லாமே மேக்ஸிமம் அனிமல்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு ஃபுட்டையுமே எடுத்துக்காது. அப்போ இந்த ஓஷன்ல இருந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் போகும்போது அது எந்த ஒரு ஃபுட்டுமே எடுத்துக்காம எக் லே பண்ணிட்டு திரும்பி வரும். மேக்ஸிமம் வந்து ஆனோட்ராமஸ் ஃபிஷஸ் வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட் ஸ்டார்விங் கண்டிஷன்ல தான் இருக்கும். ஒரு பசியில தான் இருக்கும். பசி கூட கிடையாது, கொலை பசியில அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கண்டினியூஸா அவங்க வந்து ஸ்டார்விங் கண்டிஷன்ல இருப்பாங்க. எக் லே பண்ணிட்டு திரும்பி அவங்க வரணும், திரும்பி வந்து அங்க சர்வை பண்ணணும். ஸோ அப்படி அதுக்கப்புறமா வந்து சர்வை பண்ற ரேட்ன்றது கொஞ்சம் கம்மி. கேட்டோட்ராமஸை விட இவங்க ஓரளவுக்கு உயிரோட இருப்பாங்கன்னு தான் சொல்லலாம். பட் கம்மிங் டு த கேட்டோட்ராமஸ் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து ஓஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டோட்ராமஸ் ஃபிஷ் தான். பிகாஸ் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து இவங்க ஓஷனுக்கு போகணும். ஸோ அதனால இது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டாஸ்கா தெரியும். ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து ஓஷனுக்கு போயிட்டு அங்க எக் லே பண்ணதுக்கு அப்புறமா they just come back to their fresh water. ஆனா வர வழியிலே மேக்ஸிமம் ஆஃப் த கேட்டோட்ராமஸ் ஃபிஷஸ் வந்து இறந்துரும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்விங் கண்டிஷனாலே மேக்ஸிமம் ஆஃப் த ஃபிஷஸ் வந்து இறந்துரும். அதாவது இதுல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இன்னொரு விஷயம் வந்து அப்போ இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. அந்த எக்ஸோட கேரக்டர் லைக் ஒரு அதோட இன்ஸ்டிங் கேரக்டர் நம்ம சொல்லலாம். இன்ஸ்டிங் கேரக்டர்னா இப்போ வந்து பை பர்த்ல நமக்குன்னு ஒரு சில கேரக்டர் இருக்கும். பாத்தீங்கன்னா யாருமே வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதாவது கண்ணு கிட்ட ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போனா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்ணை மூடுவோம். அது வந்து அது ஒரு இன்ஸ்டிங் கேரக்டர், பை பர்த் கேரக்டர். ஈவன் இங்க குழந்தைகிட்ட எடுத்துட்டு போனா கூட அந்த மாதிரி கண்ணை வந்து அது குழந்தைய மூடும். கண்ணை திறந்துகிட்டே இருக்காது ஒரு குழந்தை. அதுதான் வந்து ஒரு இன்ஸ்டிங் கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஈவன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு நம்ம ஜஸ்ட் பார்ன் பேபி, ஒரு பிறந்த குழந்தைய அம்மா வந்து மில்க் ஃபீட் பண்றதுக்கு கரெக்டா வந்து அந்த அம்மா தூக்கிட்டு போறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பேபி வந்து மில்க் வந்து மில்க் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐ மீன் ட்ரிங்க்ஸ் பண்ண மதர் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ த பேபி நோ தட். இது வந்து யாருமே வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நம்ம கண்ணில் சொன்னது, இப்போ நம்ம கண்ணுக்கிட்ட ஒரு பொருள் கொண்டு போனோம்னா அதை ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிடுறது. இட்ஸ் இன்ஸ்டிங் கேரக்டர். இது பை பர்த் கேரக்டர் நம்ம இன்ஸ்டிங் கேரக்டர் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இதுல வந்து என்ன இன்ஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எக்ஸ், அதாவது ஒரு கேட்டோட்ராமஸ் ஒரு ஆனோட்ராமஸ் இருக்கக்கூடிய எக்ஸா இருக்கலாம், இல்லை கேட்டோட்ராமஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸா இருக்கலாம். இதுல ரெண்டுமே வந்து ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல இருந்து யங் ஒன்ஸ் வெளியே வந்ததும் இந்த யங் ஒன்ஸோட ஹோம் டவுன் எது, ஹோம் பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனோட்ராமஸ்க்கு ஓஷன் தான். ஸோ கேட்டோட்ராமஸ்க்கு ஃப்ரெஷ் வாட்டர் தான். ஸோ அப்போ இதுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளேஸ்ல இருந்து திரும்பி மைக்ரேட் ஆகி அவங்களோட ஓன் பிளேஸ்க்கே போயிடுவாங்க. அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். அது நேரா வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். அவங்களோட அது பிரெயின்ல ஸ்டோர் பண்ண ஒரு விஷயமா சொல்லலாம், இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண ஒரு விஷயமும் கூட சொல்லலாம். ஒன்ஸ் அவங்க வந்ததுமே அந்த இடத்து பர்டிகுலர் பிளேஸ்க்கு அவங்களோட ஒரிஜினல் பிளேஸ்க்கே அவங்க ரீடைன் ஆயிடுவாங்க. அண்ட் இதுல வந்து மெயினா சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஃபிஷஸ் நம்ம சொல்லும் போது ஒரு எக்கனாமிக் நம்மளோட நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது நம்ம சொல்லலாம். அதனாலதான் வந்து நம்ம ஃபிஷஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்னு நம்ம சொல்லலாம். அதுலயும் வந்து நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபிஷ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஃபிஷ் இருக்கு. சங்கரா மீன் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸ் ஓகே. பட் அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா அந்த ஆயில் சார்டைன், தென் அந்த கானா குர்த்தா, தென் அந்த பாம்பே டக், இது எல்லாமே வந்து மெயினா இருக்கக்கூடிய ஃபிஷஸ். எஸ்பெஷலி இந்த பாம்பே டக் அப்படின்றது நம்ம இந்தியால எந்த பிளேஸ்ல மட்டும் இது அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாம்பேல தான் அதிகமாவே இருக்கும். இந்த எதுக்காக இந்த பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பாம்பேல தான் இந்த ஃபிஷ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால பாம்பே. ஏன் வந்து டக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மவுத் வந்து மத்த ஃபிஷ் மாதிரி இருக்காது. அதோட மவுத் பாக்குறதுக்கு ஒரு டக், ஒரு வாத்தோட மவுத் எப்படி இருக்குமோ, அதோட வாத்தோட பீக் எப்படி இருக்குமோ
அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷோட மவுத் இருக்கும். ஸோ அதனால அதுக்கு பேரே வந்து பாம்பே டக் அப்படின்னுவாங்க. இட்ஸ் அ போனி ஃபிஷ். இது ரொம்பவே வந்து புரோட்டீன் ரிச் அப்படின்னு சொல்லலாம். புரோட்டீன் ரிச்சான ஒரு ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் பாம்பேல வந்து பிகாஸ் பாம்பேல அந்த அளவுக்கு வந்து புரோட்டீன்ஸ் யாருக்கும் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த பாம்பே டக்ல இருந்து தான் அதிகமா ப்ரோட்டீன்ஸ் எடுத்துப்பாங்க. ஈவன் பிராமின்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பே டக்கை வந்து அதிகமாவே எடுத்துக்குவாங்க. பிராமின்ஸ் கூட சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரோட்டீன்ஸ் ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் வந்து அவங்க எதையுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னோட ப்ரொஃபசர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் அவங்க எப்படி செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோட ஹெட்டும் அந்த டெய்லியும் வந்து லைக் குழம்பா வச்சிருவாங்க. அதோட பாடி பீஸை வந்து ஃப்ரை பண்ணிடுவாங்க. அதோட முள் இருக்கும், அதோட சென்டர் பார்ட்ல முள் இருக்கும் இல்லையா, அந்த 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 வெர்டிபிரேட் அதை வச்சு ஆக்சுவலா வந்து ரசம் வைப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவுமே வந்து மேக்ஸிமம் அந்த ஃபின்ஸ் அந்த கட்டை தவிர மீது எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாம அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ஹிஸ்டரி. அண்ட் இது வந்து புரோட்டீன் ரிச் சோர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். And we will see the Charadromus and Anadromus. Before that, it's a scale. ஸோ நம்ம சொன்ன ஃபிஷஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ். ஷார்க்ல இருக்கக்கூடிய ஸ்கேல் வந்து பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ். இது கேனாய்ட் வந்து போனி ஃபிஷஸ்ல இருக்கக்கூடியது. அண்ட் சைக்ளாய்ட் டீலியோஸ்ல இருக்கிறது. இது வந்து டீனாய்ட், இதுவும் டீலியோஸ் தான். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ். அண்ட் இதுல அந்த ஸ்கேல்ஸோட இதுலயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஒவ்வொரு ஸ்கேல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைக் ஒரு ரிங் மாதிரி தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு கொஞ்சம் அதோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிங் ஒன்னு இருக்கு. லைக் இது ஒரு ட்ராம்பாய்டு மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஷேப்பு. இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குன்னா அந்த சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப்பு. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த சர்க்கிள் மாதிரியே கம்ப்ளீட்டா ஃபார்ம் பண்ணுது. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it indicates the complete circle. The complete circle அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா it indicates the one age of fish. ஒரு கம்ப்ளீட் ரிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்மளோட ஏஜ் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஸோ பர்டிகுலர் டேட் வருது அப்படின்னா அந்த டேட்ல நம்ம பர்த்டே செலிப்ரேட் நெக்ஸ்ட் இயர் அதே டேட் வரும்போது டர்ன்ஸ் 1 age. It increases as a 1 age. ஸோ அதே மாதிரி இந்த இதுல வந்து ஸ்கேல்ஸை வச்சு நம்ம ஏஜை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷோட ஸ்கேல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ஃபிஷ்ஷோட ஸ்கேலை எடுத்து நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த கிளாஸ் இருக்கும் இல்லையா, இந்த மைக்ரோஸ்கோபிக் கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸ் எடுத்து அந்த பூத கண்ணாடி நம்ம சொல்லுவோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அதை நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா தெரியும். அப்போ அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் இந்த இடத்துல சர்க்கிள் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. தென் இந்த பிளேஸ் இது வரைக்கும் நல்லா கிளியரா தெரியுது. ஆனா லாஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கிளியரா இல்லாம ஒரு மாதிரி விட்டு இருக்கு பாருங்க. அப்போ ஒரு கம்ப்ளீட் ரிங் வந்ததுன்னா தட் இஸ் கால்டு 1 age of fishes. ஆனா அந்த கம்ப்ளீட் ரிங் இல்லாம கொஞ்சம் வந்து அப்படியே வந்து விட்டு இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு லைக் அது வந்து அப்ப ஏஜ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்றது அதோட மீனிங். I hope you understand. And this is the lateral line system. You can see here. இதுதான் நம்ம சொன்ன lateral line system. இந்த lateral line system யூஸ் பண்ணி தான் அந்த fish அப்படின்றது வந்து let me take some circle. Yes. So this is the lateral line system. இதை யூஸ் பண்ணி தான் வந்து சென்சரி ஒரு ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணிக்கும் ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும். நியூரோமாஸ்ட் ஆர்கன் அப்படின்வாங்க. And this is the Weberian ossicles for hearing purposeக்காக இருக்கிறது. And electric eel. You know that electric eel பார்க்கிறதுக்கு ஒரு பாம்பு மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். But they are not snakes. ஆனா ஒரு பாம்பு லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்குமே. நிறைய பேர் பார்த்தவங்க வந்து இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்து பாம்புன்னு தான் நினைச்சிட்டு போயிருப்பாங்க. So torpedo, electric ray. It's electric ray. Okay students, so இதோட நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணலாம். We will start our session in the next class students. Thank you.